வணக்கம் ஆபரகாம். சேலம் புதிய பேருந்து நிலையம் அருகே பெண்கள் விடுதியில் லோகநாயகி என்ற 31 வயது இளம்பெண் தங்கி அருகில் இருக்கும் நீட் கோச்சிங் சென்டரில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக லோகநாயகி பெண்கள் விடுதிக்கு வரவில்லை என்று கூறி பெண்கள் விடுதியின் வார்டன் சேலம் பள்ளப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் காணவில்லை என்று வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். முதற்கட்டமாக லோகநாயகியின் செல்போன் எண்ணை பரிசோதனை செய்து பார்த்த பொழுது கடைசியாக ஏற்காடு மலைப்பாதையில் செல்போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியுள்ளது. பின்னர் லோகநாயகி யாருடன் செல்போனில் பேசியுள்ளார் என்பது குறித்து சோதனை செய்து பார்த்த பொழுது அப்துல் அபீஸ் என்ற வாலிபருடன் அதிக நேரம் செல்போனில் பேசியுள்ளார். மேலும் இறுதியாக இவரிடம் பேசி இருப்பதும் தெரிய வந்துள்ளது. பின்னர் அவரை பிடித்து வந்து விசாரணை செய்த பொழுது திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. வாக்குமூலம் அளித்துள்ளார். அப்துல் அபீஸ் லோகநாயகி மட்டுமில்லாமல் மோனிகா மற்றும் தாவியா சுல்தானா ஆகிய 3 பெண்களையும் காதலித்து வந்துள்ளார். இந்த நிலையில் லோகநாயகி அப்துல் அபீஸை விட வயது அதிகமான பெண் ஆவார். இந்த நிலையில் லோகநாயகி அப்துல் அபீஸை திருமணம் செய்து கொள்ளும்படி தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளார். லோகநாயகி தொடர்ந்து தொந்தரவு செய்து வரும் நிலையில் அவரை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளார். இதற்காக அவரது மற்ற 2 காதலிகள் உதவியை நாடியுள்ளார். விஷ ஊசி செலுத்தி கொலை செய்து விடலாம் என்று திட்டம் தீட்டி நர்சிங் மாணவியான மோனிகா உதவியுடன் சேலம் ஏற்காடு மலைப்பகுதிக்கு அழைத்து சென்று விஷ ஊசியை செலுத்தி லோகநாயகியை கொலை செய்துள்ளனர். இதனையடுத்து லோகநாயகி உடலை சேலம் ஏற்காடு மலைப்பாதையில் வீசிவிட்டு 3 பேரும் அங்கிருந்து புறப்பட்டு வழக்கம் போல் தங்களது பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் வாலிபர் கூறிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அப்துல் அபீஸின் மற்ற 2 காதலிகளையும் கைது செய்து சேலம் ஏற்காடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்துல் அபீஸ் பொறியியல் கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4ஆம் ஆண்டு மாணவன். காவியா சுல்தானா தனியார் வங்கியின் ஊழியர். மற்றொரு காதலியான மோனிகா நர்சிங் கல்லூரி மாணவி என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பின்னர் உடல் ஏற்காடு மலைப்பாதையில் இருந்து மீட்கப்பட்டு ஏற்காடு காவல்துறையினர் கொலை வழக்காக பதிவு செய்து பின்னர் லோகநாயகியின் உடலை பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இதனையடுத்து அப்துல் அபீஸ், தாவியா சுல்தானா, மோனிகா ஆகிய 3 மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் 3 பேரையும் ஏற்காடு காவல்துறையினர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் தற்பொழுது சேலம் மாவட்ட காவல்துறையினர் ஏற்காடு மலைப்பாதைகளில் இரவு 10 மணிக்கு மேல் பயணிக்க தடையும் விதித்துள்ளனர். தொடர்ந்து ஏற்காடு மலைப்பாதைகளில் இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்களை தடுக்க ஏற்காடு சோதனை சாவடி பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட காவல்துறையினரை நிறுத்தி வைத்து உரிய ஆவணங்கள் இருந்தால் மட்டுமே ஏற்காடு மலைப்பாதையில் பயணிக்கவும் அனுமதித்து வருகின்றனர். இந்த கொலை சம்பவம் சேலம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆபிரகாம்.